श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्यमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्चये देशिकेन्द्रम् दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गान्तराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् त्वत्प्रेषक्तमणयोरमृतायमानाम् तुल्याम् त्वदीयमणिनूपुरसिच्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभिष्टवारकाम् वाचम् प्रसन्नमधुराम् मम संविदेही रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मत् आचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् कलयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् यस्य गोपिप्रकाशाभिः अविद्यम् निगतम् तमः प्रायप्रपतने पुंसाम् पौनःपुण्यम् निवारयन् हस्तक्षीरङ्गभर्तुर्मामव्यात् अभयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यम् तव किम् वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यम् साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சிருக்கோம். 9-10 முடிஞ்சது. 10ஆம் 10 ஆரம்பம் இன்றைய தினம். 10ஆம் 10 முதல் திருமொழி. அதுக்கு முதல் அவதாரிகை பார்க்கலாம். ஆசிரியர்களுக்கு ரொம்பவும் இளைவனாய் திருக்கோட்டுவீரிலே எழுந்தொழியிருந்த எம்பெருமானை வணங்கி எப்போதும் அவனுக்கு வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் பாரித்தார். அவனும் தன் அடியார்களை அப்படி வைகுந்தம் புகுவித்து கைங்கரியம் கொள்ளும் சர்வவிதமான உறவுமுறைகளையும் உடையவன். பல திருப்பதிகளை சென்று அனுபவித்து ஆழ்வார் தமக்கு பரமோதம் அளித்தாக போகின்றது என்பதை ஒருவாறு எண்ணி மனசுல ஒரு உறுதி ஏற்பட்டது. அதனால சமீபத்தில் கல்யாணமான ஒரு பெண்ணானவள் பிறந்த விட்டு புகுந்த வீட்டுக்கு போற போது தான் பிறந்த ஊரில் உள்ள எல்லா பந்துக்கள் ஒரு வீடா போய் அவள்கிட்ட பேசி சந்தோஷப்பட்டு கிளம்புமா போல எம்பெருமானே தமக்கு சர்வவிதமான பந்து என்ற ஒரு காரணத்தினாலே அவன் எழுந்தருளில் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று அவனை சேவித்து திருமுகமும் திருவடியும் கண்டு பாடி குணானுபவம் செய்து அப்படி போக வேண்டும் என்று ஒரு ஆசை அவருக்கு ஏற்படுறது. குணானுபவம் தான் பரமபதம் போனால் அங்கே கிடைக்குமே. அதனால இன்னும் ஒரு குறிப்பிட்ட திருப்பதியிலே புகுந்து எம்பெருமானை அனுபவித்தோம், இந்த திருப்பதிக்கு சென்று அனுபவிக்க வேணும் என்று அந்த இன்பத்திலே அப்படி பாரிக்கிறார். எனக்கு பிராப்பிய பூமியான ஸ்ரீமத் வைகுண்டத்தை தருபவனாய் தானே பிராப்பியனுமாய் இருந்தவனே திருநீர்மலையில் நேற்று கண்டேன், இன்று போய் திருக்கண்ணமங்கல் எழுந்தருளனை கண்டு சேவிக்கப் போகிறேன் என்று இப்படி ஆரம்பிக்கிறார் பாசுரத்தை. ஏன்னா இந்த பதிகத்தில் பல திவ்ய தேசங்களை அவர் அனுபவிக்கிறார், ஒரு திவ்ய தேசம் இல்லாமல். அதுல இப்ப நம்ம அனுபவிக்கலாம். முதல் பாசுரத்தை, ஒரு நல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன் பொருள் வரும் நல் தொல்கதியாகிய மைந்தனை, ஒரு நல் சுற்றம் எனக்கு உயிர் ஒன் பொருள் வரு நல் தொல்கதியாகிய மைந்தனை, நெருநல் கண்டது நீர்மலை
இன்று போய் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே நெருநல் கண்டது நீர்மலை இன்று போய் கருணல் சூழ் கண்ணமங்கையுள் காண்டுமே. இந்த பாசுரத்தில் நெருநல் அப்படின்னு ஒரு பதம் வருது. அப்புறம் இன்று என்ற பதம், இந்த ரெண்டும் மற்ற 9 பாசுரங்களையும் அங்கே வச்சு இப்படிப்பட்டு அனுபவிக்கிற மாதிரி அங்கே அனுபவிக்கிறார். ஒரு நாள் சுற்றமனுக்கு, சுற்றம்னா சொந்தக்காரர்கள், உறவினர்கள். ஒன் பொருள் அப்படின்னு சொன்னா சிறந்த பொருள் அர்த்தம். இங்கே திரண்ட பொருள் என்னன்னு பார்க்கணும். இந்த பாசுரத்தில் எனக்கு ஒப்பற்ற நன்மை வாய்ந்த எல்லா விதமான பந்துவாயும் ஆத்மாவாயும் அழிவில்லாத பொருளாயும் முடிவாக வருகின்ற பழமை வாய்ந்த நற்கதியாகவும் ஆகிய வலிமையும் அழகும் வாய்ந்த எம்பெருமானை நேற்று சேவித்தது திருநீர்மலையில, இன்று கருவடைந்த நெற்பைகளிலே சூழப்பெற்ற திருக்கண்ணமங்கையில் சென்று கண்டு சேவிப்போமாக. சில காரணங்களை வச்சுண்டு அந்த திருநீர்மலையும் திருக்கண்ணமங்கையும் ஒப்பிட்டு சேர்த்து அனுபவிக்கிறார். இதை கொஞ்சம் அந்த பதங்களுடைய அழகை நம்ம பார்த்தோம்னா புரியும். ஒரு நாள் சுற்றம் எனக்கு உயிர் ஒன் பொருள் வரும் நல் தொல்கதி ஆகிய மைந்தனை. ஒரு நாள் சுற்றம் எனக்கு, சுற்றம் எனக்கு, நல் சுற்றம் எனக்கு, ஒரு நாள் சுற்றம் எனக்கு, வரிசையாக இப்படி அனுபவிக்கலாம். அதாவது சர்வ விலட்சணமான சர்வவித பந்துவும் அவனே தான். பித்ரு மாத்ரு சுத பிராத்ரு தார மித்ராதயோபிவா ஏகைக பலலாபாய சர்வலாபாய கேசவஹான் त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च गुरु त्वमेव विद्या त्रिगुणं त्वमेव सर्वं मम देव देव. நம்மாழ்வார் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் எல்லாவித பந்துவும் ஒன்றான உயிருக்கு உயிரானவன் எம்பெருமானே. அது மாதிரியும் இல்லை, அழியாத அழிவை தராத செம்பொருளும் அவனேதான். ஒன் பொருள் நரன் எனக்கு உயிர் ஒன் பொருள் சிறந்த பிராபகமாயும் பிராபியமாயும் உள்ளவனவனே. தர்மார்த்த காம மோட்சங்களும் அவனே அது கொடுக்கணும் வந்தான. அப்படிப்பட்டவனை இன்று போய் கருநல் சூழ் கண்ணமங்கையுள் கண்டுமே. அன்று அங்கு நீர்மையுடைய பகவான் பிராபகனாய் அமைந்தான், இன்று திருக்கண்ணமங்கையுள் பிராபியமாக அமைந்தான் என்பதை கருநல் சூழ் கண்ணமங்கை அழகா அங்க அந்த ரெண்டையும் இப்படி சேர்த்து அனுபவிக்கின்ற பொழுது அங்க நீர்மலையிலே நீர்மையுடைய பகவான் பிராபகனா இருந்தான், திருக்கண்ணமுடியில் பிராபியமாக அமைந்தான் என்பதாக இதற்கு விசேஷமாக நிர்வாகம். 2வது பாசுரத்தில் பொன்னை மாமணியை அணியார்ந்தது ஓர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் பொன்னை மாமணியை அணியார்த்ததோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலேயே. என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவிலே. எல்லாருக்கும் எல்லா விதத்தாலும் எப்போதும் ஈடுபட தகுந்தவனான எம்பெருமானை திருமலையை கண்டோம். நம்ம ஊர்ல சொல்ற திருமலை, அங்க திருமலை சொன்னார், இங்க திருமலை சொன்னார். அப்புறம் சில காரணங்களினாலே அவனை திருத்தன்காவிலே சென்று சேவித்தோம் அப்படிங்கிறார். இதுல திரண்ட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, பொன்போலே போற்றப்பட வேண்டியவனாய், பெரிய கரிய மரகதமணியை போல் சிறந்தவனாய், அழகு மிக்கதும் ஒப்பற்றதுமான மின்னற்கொடி போல் நிரதிசிய
தீப்தியுக்தனான சர்வேஸ்வரனை திருமலையின் உச்சியிலே நேற்று கண்டு சேவித்து போந்து பொன்னை மாமணியை மணியாந்ததுவோர் மின்னை வேங்கடத்து உச்சியில் கண்டு போய் நெருதல் என்று இந்த முதல் பாசனத்தை இங்கே வச்சுக்கணும். நேற்று கண்டு சேவித்து போந்து இன்று என்னை அடிமையாக உடையவனாய் சர்வ நியாமகனாய் எனக்கு சர்வ உபகாரமான சர்வேஸ்வரனை திருத்தென்காவிலே அருகிலே சென்று சேவிக்கடவோம் அப்படின்னார். நான் அங்க இருக்கிறவன் தீப பிரகாசன், அதனால அங்க பார்க்கிறார். பொன்னை சொன்னார். இங்க பதங்கள் பார்க்கணும். பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை, இந்த உலகத்திலே எனக்கு தெரிந்த அந்த ஒன்றை போல் அழகானவனை, அதாவது பொன்னைனா ஹிரண்யத்தை போல ஹிதமாயும் ரமணீயமான ஆனவனை. என பொன்னானது ரொம்பவும் பார்ப்பதற்கு அழகானது, ரொம்பவும் விசேஷமானது. மலையில் உள்ள சிறந்த தாத்துங்கிறார். எப்படிப்பட்டவன்னா மாமணியை மணியார்ந்ததோர் மென்னை வேங்கடத்து உச்சியில், லட்சுமியோடு சேர்ந்த மணியை, கரிய மரகத மணியை, மிகப்பெரிய மணியை, மலையில் விளர்ந்ததோர் மாமணியை, இப்படி பண்ணி அர்த்தம். மிகச்சிறந்த மின்னை போன்றவனை, அன்றைக்கே மிகச்சிறந்த மின்னலை உடைய கருணை நிறைந்த காலமேகத்தை. ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்வது, நீலத்தோய தர்மத்யஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வர. அது அப்படியே மனசுல போடுறது இருக்கு. இப்படி இருந்த திருவேங்கடமுடியான் திருத்தெங்காவிலே சர்வலோக க்ஷேமார்த்தமாக மாறி கிடக்கின்றான்கிறார். ஏன்னா இந்த திருத்தெங்காவு வெக்காவிலே இவரே வேற பாடுறாருங்க. அங்க ஒரு சொல்றார், அவன் திருக்கங்காவில் வெக்காவில் பாட கேட்டு வளர்த்தனால் பயன் பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்பதாக. அதனால இங்க சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிக்கே பார்க்கலாம். அங்க சொல்லச்சு, பத்மாகராதுபகதா பரிஷஸ்வயே த்வாம் வேக சரித் விகரணா கலசாத்மன்யாம் ஆகுஸ்ததா பிரபதி தீப சமாவபாசாம் ஆஜானதோ மரதக பிரதிமம் வபுஸ்தே. இங்க இருக்க லட்சுமி சரஸ்ங்க, அந்த சரசிலிருந்து உண்டானவள் பிராட்டி, பெரிய பிராட்டி அதிலிருந்து உண்டானவள். உடனே இந்த பெருமாளை போய் ஆலிங்கனம் பண்ணிட்டாளாம். அதான் சொல்றார் தேசிகன், உனக்கு தீப பிரகாசன் அவள், அதனாலே அவனுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷமான பெருமை தீப பிரகாசன் மாதிரி சொல்லி தீப பிரகாசன் பேரு வந்ததுனாரு. அதே ஸ்ரீஸ்துதில தத்தே சோபாம் ஹரிமரத்கேதாவகி மூர்த்திராத்யா தன்வி துங்க ஸ்தனபரணதா தத்தஜாம்பூனதாபா யஸ்யாம் கச்சந்துதே விரதே நித்யமானந்த சிந்தௌ இச்சாவேகோல்லசிரகரி விப்ரமம் விக்தயத்தே. அதனால சரணாகதி தீபிகை ஸ்ரீஸ்துதி இந்த ஸ்லோகங்கள்லாம் அது அப்படி இந்த சேர்த்து அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். அதனால இவளுடைய ஒளி அவனுக்கும் அவனுடைய இவளுக்கும் வந்தமை திருத்தென்காவிலே அனுபவிக்கிறார். ஏன்னா அவன் மரகத மணி மாதிரி இருக்கக்கூடிய சாயல இருக்கிறவன், பொன்னிறமான பிராட்டி ஆலிங்கன மணின உடனே அதுக்கு தனியான ஒரு தேஜஸ் ஏற்பட்டதுங்கிறதாக சொன்னது. ஏன்னா அதைத்தான் திருநெடுந்த அண்ணங்கத்தில் அதைத்தான் சொல்றான். முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவாம் உலகும் கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய அறமுதை அரங்கமேய அந்தணனை அந்தணர் தம் சிந்தையானை விளக்கொளியை மரகதத்தை திருத்தெங்காவில் வெக்காலில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. அதனால இந்த வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்ற இந்த பாசுரத்தை வச்சு நம்முடைய பூர்வர்கள் அழகாக பின்னாலே அங்கு அவதரிக்கப் போகிறார். தூப்புலிலே விளக்கொளி பெருமாள் சன்னதிக்கு அருகாமலே தூப்புலிலே சுவாமி தேசிகன் அனுபவிக்கப் போறார் என்பதை சூச்சிப்பதாக தீர்க்க தரிசனத்தோடு
சூச்சிப்பதாக அமைந்தது என்பது பெரியோர்கள், நம்மளை சான்றோர்கள், பூர்வர்கள் அப்படி சொல்வது வழக்கம். அதனால இவர் என்ன பண்றார், தன் மனதோடு சென்று வணங்குறார். அங்க என்ன சொல்றார், எப்படி என்னை ஆளுடை ஈசனை எம்பிரான் தன்னை யாம் சென்று காண்டும் தன்காவினாது. நம்மையும் ஜீவ வர்க்கத்தையும் சேர்ந்து நீங்களும் நானும் யாம், யாம்னு பதம் போட்டா இப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். யாம் சென்று காண்டும், தான் தன் மனசோடு போய் சேவிக்கிறதா ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம போல மற்றவர்களையும் ஜீவ வர்க்கத்தை சேர்த்து வாங்கும், நீங்களும் நானும் யாம் பண்ணிட்டு யாம் என்று திருக்கணவர் சென்று வணங்குவோம் என்று நம்ம எல்லாம் சேர்த்து அழைப்பதாகவுமே ரொம்பவும் பொருத்தமா இருக்கும். அடுத்தது 3வது பாசுரத்தில் வேலை ஆதிலை பள்ளி விரும்பிய பாலை ஆர் அமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞானம் உன்னியைக் கண்டும் நாங்கூரிலே. வேலை ஆலிலை பள்ளி விரும்பிய பாலை ஆர் அமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞானம் உன்னியைக் காண்டும் நாங்கூரிலே. இங்கேயும் அவர் திருவாலியையும் திருநாங்கூரையும் சேர்த்து அனுபவிக்கின்றார். வேலைனா கடல் அர்த்தம். முந்தின பாட்டில் எம்பெருமானின் நின்ற நிலை அழகினை அனுபவித்தார். இந்த பாசுரத்தில் அவன் கிடந்த திருக்கோள் அனுபவம் வருது அவருக்கு. கடலிலே தனியாக இருப்பதோடு ஆலந்தளிலே திருக்கண் வளர்ந்துவதை ஆசைப்பட்ட பால் போன்றவனாயும் சிறந்த அமுதம் போன்றவனாயும் நல்ல பசுந்துழாய் மாலை உடையவனுமான பெருமானையே ஆதியில் கண்டு நேற்று மகிழ்ச்சி அடைந்து இன்று போய் உலகத்தில் உள்ளோரால் தியானிக்கப்படுகின்ற எம்பெருமானை அல்லது உலக க்ஷேமத்தையே நினைக்கின்ற எம்பெருமானை திருநாங்கூரிலே யாம் காண்போமாக. மாலை ஆதிலை கண்டு மகிழ்ந்து போய் ஞான முன்னியை காண்டும் நாங்கூரிலே. ஞானம் உலகம், அதான் ஞானம் இந்த உலகத்துடைய க்ஷேமத்திற்காக அங்கு இருக்கின்றானே அந்த எம்பெருமான் திருநாங்கூரிலேன். வேலை ஆலிலை பள்ளி விரும்பிய இந்த பதங்களை பார்க்கலாம். கடல் அலையில் அலையும் தனி ஆலிலையில் பள்ளி விரும்பினவன். ஆலிலையின் பால் உள்ளே இருக்கும், இந்த பாலோ அதன் மேலே வெளியிலே உறங்கும். இவனும் பால் போன்றவன் சொல்றார், மேலே பாலைங்கிறார். ஆல மரத்தில் ஆள் இலையில ஒரு பால் இருக்கும், அது உள்ளதா இருக்கும், அதை கிள்ளி இள்ளி பார்த்தா வரும். இவன் எப்படி இருக்கிறான், ஆலிலையின் இந்த பால் அதன் மேலே வெளியிலே உறங்கிறது. இன்னொரு அர்த்தம் பாலைங்கிறதுக்கு சிறந்த விதியானவனை அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணலாம். பாலாலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே ஆண்டாள். பாலாலிலையில் துயில் கொண்ட பரமன் வலைப்பட்டிருந்தேனே வேறால் துன்னம் பெய்தாற் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீரார் தன்னந்துழாய் கொண்ட நெறிவன் குழல் மேல் சூட்டீரே. அதாவது ஒரு விரக தாபம் ஜாத்தியா போறது ஆண்டாளுக்கு. நாச்சியார் திருவிழி இந்த பாசுரம் ரொம்ப அற்புதம். அவன் எம்பெருமான் என்ன பக்தி பரபக்தி பரஞானம் பரமபக்தி நிலையெல்லாம் அடைஞ்சாள் ஆண்டாள். எம்பெருமான் எங்கெல்லாம் அவன் திருவடி பட்டதோ அங்கெல்லாம் கொண்ட விடுங்கோ. நான் என்ன துவாரகையில் கொண்ட விடுங்கோ, ஆயிரப்பாட்டில் கொண்ட விடுங்கோ, அதாவது அங்கே ஒரு சொல்லச்சே கோவர்தனத்தில் கொண்டு விடுங்கோ, இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்றா இங்க பார்க்கலாம். இன்றைக்கும் நாம பார்க்கக்கூடியது திருவேங்கடமுடியான் பிரம்மோத்சவத்தும் போது ஆண்டாள் மாலை இங்கிருந்து சிவலிபுத்தூர்லேருந்து அவனுக்கு போறது. அழகர் முதலையில்
வைகையில் இறங்குறான்னா உற்சவத்தில் முதல்ல ஆண்டாள் மாலை அங்கே வந்து சுட்டிக்கிறான். ஆனா ஆண்டாள் விரும்பி யார்தான் ஒரு மாலையை சூட்டினான்னு பாசுரம் பாட்டான்னா திருக்குழந்தை தான். வேளால் துண்ணம் பெய்தார் போல் வேண்டிற்றெல்லாம் பேசாதே. இது சும்மா உட்கார்ந்தீங்களா, ஏற்கனவே அங்க அப்படியே புண்ணா இருக்குது, வேல் பாஞ்ச மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கோலால் நிறைமேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீளார் தன்னன் துழாய் கொண்ட நெறிமன் குழல் மேல் சூட்டீரே. அவனுக்கு அந்த அமுதன் திருக்குழந்தையில அவன் சாட்சி கொண்ட மாலை, அந்த திருச்சுவாழ் மாலையை கொண்டு எனக்கு போடுங்க மேலேங்கிறான். அதனால இங்க எப்படின்னா பாலால் இலையில் கடல் அலை இருக்கணும், வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய பாலை ஆர் அமுதத்தினை. அதனாலதான் அந்த பாசுரம் இங்க ரொம்ப பொழுத்தோம். அங்க நாச்சியார் திருமொழி பாசுரத்தை பார்த்தோம்னா ஆறாமுதமும் உப்புச்சாறு போலன்றிருக்கே சிறந்த அமுதம் வரும். அபரியாப்த அமிர்தம் போதுமென்றே தோன்றாது தெவிட்டாத அமுதத்தினை ஆர் அமுதத்தினை. அதாவது இந்த அமுதத்துக்கும் அந்த அமுதத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அது பங்காளிக்குள்ளே விரோதம் உண்டாக்குற அமுதம், இது பங்காளிக்குள்ளே விரோதம் உண்டாக்காத அமுதம், கடையாத அமுதம், குறையாத அமுதம், கடலிலிருந்து தோன்றாமல் கடல் மேலே சயனிச்சிருக்கிற அமுதம். பாலை ஆர் அமுதத்தினை பைந்துழாய் மாலை. இந்த நாச்சியார் திருமொழி அந்த அந்த பொருத்தம் அப்படியே தொடர்ந்தே வருது. அங்கே பசுமையான துழாய் மாலை மீது மாலுண்டு மாலுக்கு, அதாவது மாலான பெருமாளுக்கு இந்த துழாய் இருக்கணும், திருத்துழாயில மால் உண்டு. குசுமைகி பாரிஜாதாத்யைகி கந்தாத்யைரபி கேசவஹ त्वया विना नैव तृप्तिं चिनोमि त्वामतः शुभे त्वया विना महाभागे समस्तं कर्म निष्फलम. அப்படின்னு திருச்சுவாயுடைய பெருமையை திருச்சுவாயை பார்த்து சொல்றதான ஸ்லோகம். அதனால அங்க என்ன சொல்றாருன்னா, பாலை ஆரமுதத்தினை பைந்துழாய் மாலை ஆலிலையில் கண்டு மகிழ்ந்து போய், ஆலியில் கண்டு மகிழ்ந்து போயினார். என்ன அவன் எப்படி இருக்கான்னா, ஆலியை ஆலியில் கண்டேன், உலகத்தாரால் அவனும் நினைக்கப்படுகின்றான், உலகத்தையும் அவன் நினைக்கின்றான். அப்படி அங்க எப்படிப்பட்டவன், ஆலியில் கண்டு மகிழ்ந்து போய் ஞாலமுன் நீயை காண்டும் நாங்கூரிலே. ஞாலம் உண்டுன்னா உலகத்தார்கள் அவனை நினைக்கிறா, உலகத்தாரை இவன் நினைக்கிறான். இப்ப ஞாலமுன் நீயினான். அப்படி ஞாலத்திற்கெல்லாம் முன்னே உள்ளவனேன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம், அல்லது ஞாலத்தை தன் சங்கல்பத்தாலே படைத்தவன் இருந்தாலும் ஞான முன்னின்னு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் அவன் அங்க ஆலியிலே முதல்ல கண்டேன் நேற்று, இன்று அவனை நான் திருநாங்கூரிலே நான் சேவிக்கலாம். அதுவும் எப்படி, அதுக்கு முன்னால் அவன் திருப்பார்கடலில் கண்ணுணர்ந்தவன், கடல் அலையிலே ஆலை பள்ளி விரும்பிய பாலை ஆரமுதம் பைந்துழாய் மாலை சுட்டியவன், இப்படிலாம் இருந்தவன் திருவாரியிலே ஆலையிலே கண்டேன் நேற்று. என்று நான் திருநாங்கூரிலே அங்கு சென்று அங்கு காண்டும் அங்க போய் திருநாங்கூரிலே சேவிக்கலாம் என்பதாக அப்படி அனுபவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரமுதம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 10ஆம் 10 முதல் திருமொழி. அதுல 3 பாசுரங்கள் பார்த்திருக்கோம். 4வது பாசுரத்திலிருந்து, அதாவது 10, 1, 4 அனுபவம் ஒன்றை தரும். துளக்கம் இல் சுடரை அவுணன் உடல் பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கிப் போய் அளப்பு இல் ஆரமுதை அமரற்கு அருள் விளக்கினை சென்று விளரை கண்டுமே. துளக்கம் இல் சுடரை அவுணன் உடல்
பிளக்கும் மைந்தனை பேரில் வணங்கிப் போய் அளப்பு இல்லாரமுதை அமரர்க்கு அரும் விளக்கினை சென்று வெள்ளரே கண்டுமே. இந்த துளக்கம் அப்படின்னா அசைவுன்னு ஒரு அர்த்தம், வருத்தம்னு ஒரு அர்த்தம், அழிவுன்னு ஒரு அர்த்தம். இப்படி பல இந்த பதத்துக்கு அப்படி இங்கே நிரதிசய போக்கியமான அந்த பெருமாள் நாங்கூரிலே சேவிச்சத்தை அனுபவிச்சார். இப்படியான பகவத் அனுபவத்திற்கு வரக்கூடிய விரோதியை போக்கி அனுகிரகம் பண்றவனும் அவன்தான் அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை துளக்கமில் சுடரை. அதாவது திரண்ட பொருள் என்னன்னா, அதாவது அசைவில்லாத, துளக்கம் இல்லைன்னா அசைவில்லாத அல்லது அழிவில்லாத, சுடரை ஒளி உருவனானவனும் இரணியன் என்ற அரக்கனின் உடலை புழக்க வல்ல வலுவை வாய்ந்தவருமான அவனுடன் உடல் புழக்கும் மைந்தனை பேரில் வணங்கி போய் திருப்பேர் நகர் முன்பு சென்று வணங்கி இன்னைக்கு இப்போ அளப்பில்லாரமுதை அமரர்க்கு அரும் விளக்கினை சென்று இன்று எங்கென்ன அளக்க முடியாத அருமையான அமுதமானவனும் நித்திய சூரியர்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடியவன் அமரர்க்கு அருள் விளக்கினைங்கிறான். திருவள்ளையில் சென்று கண்டு சேவிப்போம். திருப்பேர் நகரில் சேவிச்சாச்சே, அவன் திருவள்ளரையில் சேவிக்கலாம். இங்கே இந்த பதங்கள் பார்த்தா துளக்கமில் சுடரைன்னா லோகத்தில் இருக்கிற எந்த சுடராக இருந்தாலும் அழிவுடையது. ஆனா இது அழிவற்ற சுடர். மற்ற சுடருக்கெல்லாம் அது பிரகாசிப்பதற்கு வேறொரு பொருள் தேவை. இது சுயம் பிரகாசமானது. இது பேரில் பெரும் சுடர்னு சேர்த்து கூட்டினா கூட நல்லா இருக்கும். இந்த ஜுவலந்தம் அப்படிங்கிறாரோ, ஏன்னா பின்னால மந்திரம் நிருசிம்ம மந்திரத்தை பார்த்தா ஜுவலந்தம்ங்கிற பதம் மந்திரத்தில் வருதோனோ, அதுக்காக சுடர் அப்படின்னு. என்ன மேல வரப்போறது அவுணன் உடல் புழக்கும் மைந்தனைங்கிறார். அவுணன் ஹிரண்யகசிபுவின் உடலை பிளந்தவன் நிருசிம்மன். நிருசிம்மம், பீஷணம், ஜுவலந்தம் எல்லாம் இருக்கணும். இந்த மந்திரத்தை முழுக்க சொல்ற வழக்கம் இல்லை. அதனால பரபலத்தினாலே பிளக்க முடியாத வலிமை வாய்ந்தது இந்த அவுணனுடைய உடல். அதனால அவனுடைய அந்த உடலினையும் பிளக்கும் விளக்கினை கொண்டவனை அர்த்தம். துளக்கமல் சுடரை அவுணன் உடல் பிளக்கும் மைந்தனை நிச்சயவா இந்த மிடுக்குடையவன். அமரருக்கு என்ன சொல்றார் மேல, அளப்பில் ஆரம்பதை அமரர் கருள் விளக்கினை. இப்ப எப்படி சொன்னோம், அமரருக்கு அளப்பில் ஆரம்பதை. தேவர்களுக்கு ஒரு அமுது இருந்தாலும் அது பல குறைபாடுகளை கொண்டது. இதுவோ நித்திய சூரியர்கள் அனுபவிக்கும் ஆரம்பது. எவ்விடத்திலும் எக்காலத்திலும் அனுபவித்தும் அளக்க முடியாத அருமை வாய்ந்தது, எவ்விதமான குறைபாடு மற்றது, மலையிலே இருக்கக்கூடிய தேனை விட சிறந்தது என்பவர் போல திருவள்ளரை அமுதிங்கிறார். அங்க இப்படி இன்னொரு பதம், அமரருக்கு அளப்பில் ஆரம்பதை பார்த்தோம். அமரருக்கு அருள் விளக்கினைன்னு பார்த்தோம்னா நித்திய சூரியனுக்கு தன்னை அனுபவத்திற்கு ஏற்ற ஞானத்தை அருள்பவனை, ஞானமாகின்ற விளக்குங்க. அமரருக்கு அருள் வெள்ளரை விளக்கினை அப்படின்னு சேர்த்து சொன்னா மண்ணுலருக்கும் உள்ளலருக்கும் ஒளிதரும் வெள்ளரையிலே இருக்கக்கூடியதான விளக்கு போல் பிரகாசிப்பவனை. இப்படி பலவிதமாக பதங்களை கூட்டி அதுக்கப்புறம் 5வது பாசுரத்தில் சுடலையில் சுடு நீரன் அமர்ந்தது ஓர்
நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு என் உடலையுள் புகுந்து உளம் உருக்கி உன் விடலையை சென்று காண்டும் மெய்யத்துள்ளே சுடலையில் சுடு நீரமர்ந்தது ஓர் நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு என் உடலையுள் புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை சென்று காண்டும் மெய்யத்துள்ளே சுடலைன்னா சுடுகாடு, நடலைன்னா துன்பம், விடலைன்னா காளை. ரொம்ப அழகா, அதாவது ஒரு சிறுவனுடைய துன்பத்தை தீர்த்து பெரும் புகழை கொண்டான முந்தின பாசத்தில் பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ண பிரகலாத வரதன்னு சொன்னார். சர்வஜனாக நினைத்தவனும் யாரும் செய்யாத செயலை செய்து ஊரும் உலகம் நாடும் நகரும் திரிந்து வழிகாணாமல் வாடிய போது ஒருத்தனுடைய துன்பத்தை தீர்த்தவன் அப்படி அவன் அபிமானித்து எழுந்துள்ள திருப்பதிகளை சேவிக்கிறார். 2 திருப்பதிகளில் திருநறையர் சொல்றார், திருமையத்தை சொல்றார். சுடையில் சுடுநீர் அமர்ந்தோர்னா சுடுகாட்டில் உள்ள வெம்மையுடைய சாம்பலை முன்பேயே அணிந்தவனான சிவபெருமானுக்கு ஏற்பட்ட நடலை தீர்த்தவனை, அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்தினை போக்கிறவனான எம்பெருமான் அவனை நரையூர் கண்டு, முன்பு திருநறையூர் கண்டு சேவித்து என் உடலையில் புகுந்து உள்ளம் முறுக்கி உன் விடலையை சென்று காண்டும், அதன் பிறகு இன்னைக்கு என்னுடைய உடலில் புகுந்து என் உள்ளத்தினையும் உருகுமாறு செய்து அதை அனுபவிக்கும் வீரனான விடலையின வீரன் காளை இப்படி சொல்லலாம். உண்மையில் புருஷோத்தமனான எம்பெருமானை திருமையத்துள்ளே கண்டேனே அப்படிங்கிறார். அங்க வந்து சேவிப்பாயாக அப்படின்னு பார்த்து, ஏன்னா சுடலையில் சுடுதீரன் அமர்ந்தது போர், அப்புறம் நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு. சில சமயங்களில் சில பொருள் ஒட்டாமைக்கு சாம்பல் இடுறது உண்டு. அதாவது எப்படி சாம்பல் இட்டாலும் பார்க்கலாம், ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறோம், அதில் கறி ஒட்டாமல் இருக்கணும், அது சாம்பல் தடவி வைக்கிறது. அப்படி சாம்பல் இட்டாலும் திரவம் இல்லாமல் இருக்கும். பிரம்மாவுடைய தலையோடு இவன் கையோடு ஒட்டியே இருந்தது. சாதாரண சாம்பல் இருந்ததுன்னா அங்கே ஒட்டாதுன்னு பேரு. பிரம்ம கபாலம் இவன் கையில ஒட்டியே இருந்தது. இவன் செய்த மாதிரி பாபச் செயலை யாரும் இங்கே செய்ததில்லை. என்னாலே பாபத்தின் பயனை அனுபவித்து அதனால துன்பம் ஏற்பட்டது ருத்ரனுக்கு. அந்த கையில ஒட்டி இருந்ததான அந்த ஓட்டை யாராலும் பூர்ணம் செய்ய முடியல. எம்பெருமான் பத்ரி நாராயணன் தன் மார்பில் இருக்கக்கூடியதான அமிர்ததாரை அந்த நீராலை நிரப்பி அதன் கையை விட்டு அகலமாறி செய்தான் என்ற இதிகாசம் விஷயம். அது ஏற்கனவே பத்ரி நாராயணன் நம்மளை பல திவ்யதேசங்களை சொல்லிச்சு அதை அனுபவிக்கிறார். அதுதான் இங்கே சொல்றார். சுடலையில் சுடுநீரன் அமர்ந்தது ஓர் நடலை தீர்த்தவனை நரையூர் கண்டு. அப்படி அந்த எம்பெருமானே முதல்ல நரையூர்ல சேவிச்சார். இங்க என்னன்னா, என் உடலையுள் புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை சென்று காண்டும் மையத்துள்ளே. மெய்யத்துள்ளே இருப்பவன், அதாவது மெய்யன்னா திருமையம், என் மெய்யுள்ளும் இருந்து என்னை வாழச் செய்து அனுபவிக்கின்றான், இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது என்பது கருத்து இங்க. அப்புறம் 6வது பாசுரத்தில் வானை ஆரமுதம் தந்த வள்ளலை
நீழ்வயல் சேரையில் கண்டு போய் வானையாரமுதம் தந்த வள்ளலை தேனை நீழ்வயல் சேரையில் கண்டு போய் ஆனை மாட்டி அருளும் அமரர் தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே. ஆனை வாட்டி அருளும் அமரர் தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே. குடந்தை சென்று காண்டுமே. அமரர் தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே. ஆனை வாட்டி அருளும் அமரர் தம் கோனை யாம் குடந்தை சென்று காண்டுமே. வானையார் அமுதம் தந்த வள்ளலை. வானையார் அப்படின்னாலே தேவர்கள். அதாவது ஞானியை விக்கிரகத்தோடு ஆதரிக்கும் அப்படிங்கிறத கீழ்பாட்டில் என் உடலையுள் புகுந்து உள்ளம் முறுக்கி அப்படிங்கனால அப்படி சொன்னார். இந்த பாட்டில் பிரயோஜனாந்தர பலருக்கும் உதவக்கூடிய வள்ளலை திருச்சேரியில முதல்ல சேவிச்சுட்டு பின்பு பிரம்மருத்ராரிகளுக்கெல்லாம் தலைவரான பெருமானை திருக்குழந்தையில் சென்று சேவிப்போம் அப்படிங்கிறார். ஏன்னா அங்க தேவர்களுக்கு வானையார் அமுதம் தந்த வள்ளலை, தேவர்களுக்கு ஏற்ற அமுதத்தை தந்த கொடையாளியை வள்ளல் கொடையாளி, தேன் போன்ற இனிமையானவனை நீண்ட வயல்களை கொண்டு திருச்சேரி என்னும் திருப்பதிர் என்று கண்டு சேவித்து பின்பு ஆனை வாட்டி அருளும் அமரதம் கோனை கூலையாபிடம்ங்கிற யானையை கொன்று பிரம்மருத்ரார்களுக்கு தலைவனான எம்பெருமானை யாம் குடந்தை சென்று காண்டுமே. குடந்தையில போய் திருக்குடந்தையில போய் சேவிக்கலாம். என்ன வனையார் அமுதம் தந்த வள்ளலை தேனைனா எட்டாத தூரத்தில் உள்ளவர்களுக்கும் எங்கோ வானுலகத்தில் இருக்கிறவா எந்த விதமான இடையூறு ஒன்றுமின்றிக்கே அவர்களுக்கு மரணம் இல்லாமல் செய்யக்கூடிய அமுதத்தினை அவர்களுக்கு ஊட்டியவன். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், நித்தியசூரியனுக்கு அமுதம் போன்ற தன்னை அளித்தவாறு எனக்கும் இங்கே திருச்சேரியில் அளிக்கும் வள்ளலை. திருச்சேரியில சேவிச்சேன் அந்த வள்ளலை. ஆனா ஓர் உவர்கடலின் சாராயமையும் அந்த அமுதம் போல் இல்லாமல் பல உயர்ந்த பொருள்களின் சாரம் தேனை போல் மிகவும் போக்கியமானவனை அவன் உகின்ற பதியும் சேருங்கிற பதத்திற்கு இனிமையின் ஒரு அர்த்தம், தேன் ஒரு அர்த்தம். திருச்சேரையிற மன்னன். சரி, இதை விட பெரிய அமுதம் அடுத்தாப்புல திருச்சேரை சேவிச்சேன், அதுக்கு மேல ஒரு அமுதத்தை அடுத்தாப்புல போய் சேவிக்கலாங்கிறார். ஆனை வாட்டி அருளும் அமர்தம் கோனை. ஆனை வாட்டினா கோலையாபீடம்ங்கிறதான யானை இருக்க, அந்த யானையை நிரசித்து அருளும் அமரர்தன் கோனை, அமரர்களுக்கு அருளும் கோன்மையை உடையவன், அவனை சேவி போகிறான். அவன் வானையார் அமுதம் தந்த வள்ளலைன்னு சொன்னார். அவன் திருச்சேரியில சேவிச்சார். அவனே அந்த அமுதமே இங்கு திகட்டாத அமுதமாக அடுத்தாவில் சேவிக்கக்கூடிய திவிதேசம் போலாங்கிறார். குடந்தையுள் கிடந்த கோனை செவிப்போம். குடந்தையுள் குடந்தவனை
சேவிக்க நம்மை அழைக்கிறார். அதாவது குடந்தம்னா கைகூப்பி உடல் வளைந்து செய்யும் வழிபாடுக்கு குடந்தம்னு பேரு. இங்க இப்படி கூட பார்க்கலாம், குழந்தைகள் கிடந்தவனை குடந்தம் செய்ய நம்மை அழைக்கின்றான். ஏன்னா அவன் அதுவோ முதல்ல சொன்னது வானையார் அமுதம், திருப்பார்கடலிலே கிடைச்ச அமுதம். அதை விட இங்க எப்படிப்பட்டதுன்னா அமரர்தம் கோன் திருக்குடந்தையில் இருக்கக்கூடிய அமுதம் ஆறா அமுதம். அந்த அமுதத்தை நாம் கண்ணால், என்ன தேவர்களுக்கு அந்த திருப்பார்கடலில் கலந்து கிடைச்ச அமுதம் தேவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைச்சது. அது எப்போ கிடைச்சது, ஒரு காலத்தில் கிடைச்சது, அவர்களுக்கு கொண்டு போனான். ஆனா என்றும் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் உள்ளவர்களுக்கும் நித்தியசூரியர்களுக்கோ தேவர்களுக்கோ இன்று இல்லாமல் அகில லோகமும் வாழ்வதற்காக ஆறா அமுதமாக, என்ன எத்தனை அதை பருகினாலும் கண்ணாலே பருகினாலும் அது அபர்யாப்தமாக இருக்கக்கூடியதான அமிர்தமாகினால அப்படிப்பட்ட அமரர்தம் கோனை யாம் குழந்தை சென்று காண்டுமே, நாம் குழந்தையில போய் திருக்குழந்தையில சென்று சேவிக்கலாம் என்பதாக அழைக்கிறார். ஆச்சரியமாக அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். 10 முதல் திருமொழி 6 பாசுரங்கள் ஆயிருக்கு. அந்த திருமொழியில இருக்கக்கூடிய மீதி 4 பாசுரங்கள் இன்னைக்கு பார்க்கலாம். 7, 8, 9, 10. 7ஆம் பாசுரம். கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய், கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய், பாந்தன் பாடியில் பழகி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவுளே, பாந்தள் பாடியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவுளே. கூந்தலார்னா பெண்களை சொல்றது. மாந்து அழுந்து, மாந்து வெண்ணெய் மாந்து, மாந்துதெல்லாம் சாப்பிடுறது. தேவர்களுக்கு அமுதளித்தவன் ஆசிரித கரஸ்பர்சமுடைய அந்த வெண்ணெயில விசேஷமான உகப்பு ஏற்பட்டு உண்டு கிடக்கும் திருவிழந்தூரிலே அவனை சேவித்து பின் வெக்காவிலே சென்று சேவிப்போம் அப்படிங்கிறார் அந்த பாட்டில். இதனுடைய திரண்ட பொருள் என்னன்னா, கூந்தலை உடைய கோபிகள் விரும்பும், அவர்கள் கடைந்து வைத்த வெண்ணையை அதிகமாக உண்டு அழுந்தையில், அதாவது திருவெழுந்தூரில் அழுந்தி கிடப்பவனை, அதாவது ஸ்தாவர பிரதிஷ்டியாக எழுதியுள்ளவனை இன்று கண்டு சேவித்து மகிழ்ச்சி அடைஞ்சு அதன் பிறகு ஆதிசேஷனாகிய படுக்கையில் பள்ளிக்குண்டலுடைய விரும்பிய சர்வேஸ்வரனை இந்த திருவெக்காவிலே காண்போமாக சேவிப்போமாக என்பதாக இந்த பாசுரத்தில். கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போகிறார். கூந்தலார் கடைந்து வைத்த வெண்ணையே அருள் கூர்ந்து உண்பவன். ஏன்னா அந்த பக்தர்களிடத்திலே, அதுவும் அந்த கோபிமார்களிடத்திலே அங்கே சொல்றான், வந்தே விருந்தாவனச்சரம் வல்லபி ஜன வல்லபம் தேசிகன். இந்த வல்லபி ஜன வல்லபனானால அவர்கள் கிடைந்து வைத்த வெண்ணையே அருள் கூர்ந்து உண்பவன். இவன் தேவர்களுக்கு அமுதத்தை ஈந்தவன். ஆனா அதை உகக்காமல் இந்த வெண்ணையை உகந்தான். அதனால அந்த வெண்ணெய் உண்டு, அதனால அழுந்தையில் அழுந்தி இருந்தான். அவர்களுக்கு அவன் வேண்டும், யாரே அந்த கோபிகளுக்கு, அவனுக்கோ அவர்கள் களைந்த வெண்ணெய் வேண்டும்.
அப்படி கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாந்து அழுந்தையில் கேட்டு மகிழ்ந்து போய் இன்னைக்கு எங்க பார்த்தேன், பாந்தள் பாழீர் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவிலே. மறுபடியும் இந்த உண்ட வெண்ணெயை ஜீர்ணிப்பதற்காகவே திருவிக்காவிலே பாந்தள் பாழியும் படுத்து கிடந்தான் போலும் அப்படிங்கிறார். என்ன பாந்தள்னா பாம்பு, அதான் ஆதிசேஷன், பாழின்னா படுத்துக்கிற இடம் சொல்றார். பாந்தள் பாழியில் பள்ளி விரும்பிய வேந்தனை. அதுக்கப்புறம் அடுத்த பாசுரத்தில் 8வது பாசுரத்தில் பத்தராவியை பால்மதியை அணித்தொத்தை மாலிரும் சோலை தொழுது போய், பத்தராவியை பால்மதியை அடித்தொத்தை மாலிரும் சோலை தொழுது போய், முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை சென்று விண்ணகர் கண்டுமே. முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை சென்று விண்ணகர் கண்டுமே. பத்தராவியை பால்மதியை அணித்தொத்தை மாலிரும் சோலை தொழுது போய். இங்கே கோபர்களை விட கோபிமாருக்கே வேண்டியவனாக வல்லபீஜ வல்லப பார்த்தோமே இருந்தபடி மாத்திரம் இல்லாமோ ஆசிரியர்கள் எல்லாருக்குமே மிகவும் சுலபனாக இருக்கக்கூடியவன் திருமாலின் சோலையை முன்பு சேவித்தோம். இன்னைக்கு போய் அகிலபுவன காரண போதனானவனை திருவிண்ணகிரிலே சேவிப்போம் அப்படிங்கிறார். பத்தராவியை பால்மதியை, பக்தர்களின் தாரகனான ஆத்மாவாய் ஆனவனும் களங்கமற்ற சந்திரனை போன்றவனுங்கிறார். பால்மதியை அணி தொத்தை மாலிரும் சோலை தொழுது போய். தொத்துனா திரள் அர்த்தம். அதனால ஆபரணங்களின் திரள் தொகுதியானவருமான திருமாலை திருமாலிரும் சோலையிலே முன்பு சேவித்து போய் இன்னைக்கு முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை, முத்தை போன்றவனும் நீலமணி போன்றவனும் விலை மதிக்க முடியாத மாணிக்கம் போன்றவனையும் சர்வ காரண பூதனமான எம்பெருமானை திருவண்ணகிரியிலே நாம் சேவிப்போம். இந்த ஒரு பதங்கள் அழகு பார்க்கலாம். பத்தராவியை, பத்தராவினா பக்தர்களுக்கு ஆத்மாவானவனை, எம்பெருமான் எல்லாருக்குமே அந்தர்யாமியா இருக்கா. ஞானித்து ஆத்மைவமே மதம் என்பதற்கு சேர பக்தர்களை தனக்கு ஆத்மாக உடையவனை. பால்மதியை, அழகுடைய மதியை என்றாலும் வெண்மையான சந்திரனை போன்றவன் என்றாலும் அவரவர்கள் ஊழ்வினைக்கேற்ற தன்னுடைய சங்கல்ப ஞானத்தை உடையவனை என்பதற்கு ஏற்ப தனக்கே உரித்தான சத்திய சங்கல்பத்தை உடையவான் எம்பெருமானே. பான் மதியை, மதிங்கிறது சந்திரனாக இருந்தாலும் மதிங்கிறது ஞானத்தை சொல்றது. அணித்தொத்தை மாலிரும் சோலை தொழுது போய், அணித்தொத்தை அழகிய ஆபரண தொகுதி போன்றவனை, அல்லது இப்படி கூட சொல்லலாம், ஒவ்வொரு அவயவம் ஒவ்வொரு புஷ்பத்தை போன்றிருத்தலால் பூக்களின் தொகுதி போல் அழகானவனையும், அல்லது இப்படியும் பார்க்கலாம், மலையிலே இருந்தாலும் எல்லாரும் அடையும் வண்ணம் அண்மையிலே உள்ள சுலமாக எட்டும்படியான பூத்திரள் ஆனவன். தொத்தை மாதிரும் சோலை தொழுது போய் முத்தினை, முத்துக்களை போன்றவனே நான், நல்ல முக்தர்களை முக்தர்களாக சூழப்பட்டவனே, முக்தர்களை உடையவனை, இப்படி கொள்ளலாம். முத்தினை மணியை, நீலமணி போன்றவனை, மாலைய மணிவண்ணாலே மணிமாணிக்க வித்தினை, மிகவும் உயர்ந்த பொருள்களுக்கும் கூட காரணமான பீஜம் அவ்வியம்
என்று அப்படி இருக்கக்கூடிய மணிமாணியை பித்து அப்புறம் அப்படி வித்தினை சென்று விண்ணகர் கண்டுமே தென் திருமலையின் வழியாக சென்று திருவண்ணகிரிலே அவனை நாம் சேவிக்க வேண்டும் என்று ஆழ்வாருடைய திருவுள்ளம் இங்கே சொல்றார். அப்படி திருவிண்ணகர் ஒப்புலியப்பன் அங்கே ஏற்கனவே அனுபவிச்சிருக்கார். ஆண்டாய் உன்னை காண்பதோர் உள்ள இலக்கருளியல் வேண்டேன் மனைய வாழ்க்கை விண்ணகர் மயவனே எல்லாம். அதுக்கு 9வது பாசுரம். கம்பமா களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறை கழல் கூத்தனை. கம்பமா களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறை கடல் கூத்தனை. கொம்புலாம் பொழில் கோட்டையூர் கண்டுபோய் நம்பனை சென்று கண்டும் நாவாயுளம். கொம்புலாம் பொழில் கோட்டையூர் கண்டுபோய் நம்பனை சென்று கண்டும் நாவாயுளே. நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே நாவாயுளே. கம்பம்னா நடுக்கம் அர்த்தம். அங்க நடுக்கன்னு ஒரு அர்த்தம், கட்டுத்தறின்னு ஒரு அர்த்தம். களிர்னா யானை, கொம்புனா யானையுடைய தந்தம். இங்கே ஆசிரித விரோதிகளை போக்கி திருக்கோட்டியூரில் எழுந்தூருள்ள எம்பெருமானை கண்டு நம்பிக்கைக்கு இடமான அவனை இன்று நாவாயிலே காண்போம் அப்படிங்கிறார். அதாவது இந்த பாசுரத்தினுடையதான திரண்ட பொருள் என்னன்னா, கம்பமா களிர் களிர், அதாவது நடுக்கத்தினை உண்டாக்கும் பெரிய யானையான கோலையாப்பிடம் என்பது பயந்து உயிர் விடும் வண்ணம் ஒப்பற்ற அதன் தந்தங்களை ஒடித்துக் கொண்ட கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறைகழல் கூத்தனேனா ஒலிக்கின்ற வீரக்கழலுடைய திருவடியாலே ஆடிய கூத்தினை உடையவருமான எம்மானை. கொம்புலாம் பொழில் கோட்டியூர் கண்டு போய் நிறைந்த, அதாவது எப்படிப்பட்டவன்னா மரங்கள் நிறைந்த பொழில்களை உடைய திருக்கோட்டியூரிலே முன்பு போய் சேவித்து இன்று நம்பனை சென்று காண்டும் நாவாயுளே. நம்பனைனா நம்பிக்கைக்கு ஏற்ற நாராயணனை இன்று சென்று நாவாயுளை சேவிப்போம். கம்பமா களிறு நடுக்கத்தை தரும் களிறு என்றோ அந்த தறிகட்டு ஓடும் கறி என்றோ எப்படி வேணா பொருள் சொல்லலாம். ஏன்னா கம்பம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி நடுக்கணும் ஒரு அர்த்தம். கட்டுத்தறி, அந்த கட்டுத்தறியிலேருந்து அப்படி அறுத்துட்டு ஓடுற இன்னும் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் சாணூரன் முட்டிகனோடு மல்யுத்தங்களாம் பண்ணினா கிட்டாவதாரத்தில் கோலியாப்பிடங்கிற யானை அழித்து, இந்த யானை பாகனை அழித்து சாணூர் முட்டிகனை அங்கதான் அங்க சொல்றார். அங்க சொல்லச்சே அழகா இங்க பார்க்கணும். சாணூர உவாச்ச நபாலோ ந கிஷோரஸ்வம் பலச்ச பலினாம்பர லீலையே மோகதோ கோயேன சகஸ்திவசத்வபூத். பாகவதத்துல தசமஸ்கந்தப்படி தந்தமுப்பாட்யதேனேவம் ஹஸ்திபாம் சாகனத்தரிஹி மிருதகம் திவமுத்ஸ்ருஜ்ய தந்தபாணித்தமாவிஷத்து. இந்த கொலையாபிடங்கிற யானையை எப்படி அழிச்சாங்கிறத தசமஸ்கந்தத்துல 43வது அத்தியாயத்தில் சொல்றாருங்க. அப்படி அது அங்க அத இவன் பண்ணின காரியத்தை பார்த்து அங்க இருக்கிற கோபிகைகள்னா தன்னுடைய தோழிகளிடம் பார்த்து சொன்னான் விஷ்ணு புராணத்துல. சக்கிய பசியத கிருஷ்ணஸ்ய முகமத்யருணேக்ஷணம் கஜயுத்த கிருதாயாச
ஸ்வேதாம்பு கணிகாங்கிதம். அதனால இதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் எங்க ஆச்சரியமா சொல்றார் பராசரர். சக்கிய பட்சத்தை நான் பாருங்க அப்படின்னு கூப்பிட்டு அவன் அந்த கோலையா பிடித்து அழிச்சு அதுக்கப்புறம் முகத்தில் வேர்வையெல்லாம் அப்படி இருக்கு அப்படி இருக்கா அவனை பாருங்கன்னு கூப்பிடுற மாதிரி. இந்த மாதிரி ஆழ்வார் இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் அழகா ரொம்ப அழகா இங்க ஆழ்வாருடைய இந்த பாசுரத்தை வச்சுதான் பின்னால அந்த பிற்பட்டு வந்தவர்கள்லாம் அனுபவிக்கிறார். இவர் ஆழ்வார் இங்க அழகா சுருக்கி இந்த விஷயங்களை எல்லாம் சுருக்கி ஒரே வார்த்தையில சொல்லிச்சு. கம்பமா களிர் அஞ்சி கலங்க ஓர் கொம்பு கொண்ட குறை கடல் கூத்தனை அப்படின்னு ஒரு பதத்தை சொல்லிட்டாருங்க ஒரே வார்த்தை. அப்புறம் கொம்புகள் இங்க சொல்லும் போது கொம்புலாம் பொருள் கோட்டியூர் கொண்டு போய் யானையுடைய கொம்பு அங்க பிடிச்சு தந்தத்தை ஒழிச்சார். இங்க கொம்புலாம்னா இங்க இரு கொம்புகள் ஈர்க்கப்பட்டன, பல கொம்புகள் நிலை நிறுத்தப்பட்டன. அந்த 2 கொம்புகள் ஈர்க்கப்பட்டன யானைக்கு. இந்த சோலையில பல கொம்புகள் நிறுத்தப்பட்டன. அந்த திருக்கோட்டியூர் அதை அன்னைக்கு பார்த்துட்டு நம்பனை உண்மையில் நாவாயுடன் நம்பனை காணலாம் என்றோ என்று இப்படி அனுபவிக்கிறார். கடைசியில இந்த திருமொழியில கலிஜி பாசத்தான் பெற்றம் மாளிகை பேரில் மணாளனை கற்றனூர் கலிகன்றி உரை செய்த பெற்றம் ஆடிகை பேரில் மணாளனை கற்றனூர் கலிகன்று உரை செய்த சொல்திறம் இவை சொல்லிய தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே சொல் திறமை சொல்லிய தொண்டர்களுக்கு அற்றம் இல்லை அண்டம் அவர்க்கு ஆட்சியே. பெரிய மாளிகைகள் இருந்ததான திருப்பேரி அந்த பேரில்னா திருப்பேர் நகர் இல்லை எழுந்தினுடைய மணவாள பிள்ளையான சர்வேஸ்வரன் விஷயமாக அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லலாம். பெற்ற மாளிகை பேரில் மணவாளினா பசுக்களை நன்கு வளர்ப்பவனும். நான் பெற்றோம்னா மாடுன்னு ஒரு அர்த்தம், பெருமைன்னு ஒரு அர்த்தம். பசுக்களை நன்கு வளர்ப்பவனும் திருப்பேரூர் எழுந்தருள் இருப்பவருமான மணவாள பிள்ளையான சர்வேஸ்வரன் விஷயமான அத்தியனம் செய்த நூல்களையுடைய கலிகன்றி என்ற திருநாமனுடைய திருமங்கை ஆழ்வார் அறிவுரையாக கூறிய சொல்லிணக்கத்திற்கு ஏற்றபடி இவற்றை சொல் திறன் இவை சொல்லிய தொண்டர்களுக்கு நல்ல மனம் பொருந்தி கூறுகின்ற தொண்டர்களுக்கு பகவத் அனுபவத்தில் நடுவில் எந்த விதமான விச்சேதமில்லை, இடைவெளியே இருக்காது, அது பிரேக்கே இருக்காது, அற்றமில்லை. அப்புறம் அண்டம் அவர்க்கு ஆட்சியே. அற்றம்ங்கிற பதத்துக்கு நிறைய அர்த்தம். சோர்வுன்னு அர்த்தம், வருத்தம்னு அர்த்தம், அவமானம் அர்த்தம், வறுமைன்னு அர்த்தம், அழிவுன்னு அர்த்தம். இதெல்லாம் அற்றம் என்று இல்லைன்னா அவளுக்கு எந்த சோர்வும் வராது, வருத்தம் இருக்காது, அவமானம் இருக்காது. இதெல்லாம் சொல்றாரு. அவளுக்கு எந்த விதமான இடைவெளி இல்லாமல் பகவத் அனுபவம் ஏற்படும். அண்டம் அவர்களுக்கு ஆட்சியே பரமபதமானது அவர்களின் ஆட்சிக்கு உட்பட்டதாகும். பெற்ற மாளிகை பேரில் மணாளனைன்னா பெரிய மாளிகை நிரம்பிய பெற்றியினால் இந்த திருப்பதி பேரில் திருப்பேர் நகர் பேரில் என்று அழைக்கப்பட்டது என்பதாக ஒரு கருத்து. பெற்ற மாளிகை பேரில் மணாளனை பார்த்தது அதிகமான மாடுகள் ஏற்ற பேரில் நான் சொல்லலாம். திருப்பேர் நகர்ல விசேஷமாக அப்படி விசேஷமாக கலிகன்றி கலியை வெற்றி கொண்டவர் என்ற பெயர் காரணத்தோடு அவர் சொல்லிய இந்த பாடல்களை பாவசுத்தியோடு சொல்லிய தொண்டர்களுக்கு சோர்வில்லை, வருத்தமில்லை, அவமானமில்லை, அழிவில்லை, மறைக்கத்தக்கதில்லை, பகவத் அனுபவத்தில் இடைவெளிகள் இல்லை, பொய் இல்லை. இத்தனை அர்த்தம் அந்த அற்றங்கிற பதத்திற்கு செய்யும்.
இவர்களும் பேரில் மணாளர்களைப் போல் போகசாமியம் பெறுவர் என்பதாக இந்த பாசுரத்தை அப்படி முதல் திருவழியை முடிக்கின்றார். நாம் தொடர்ந்து பெரிய திருவழியை அனுபவித்திற்கு முன்னால மார்கழி நாளை மறுநாளிலிருந்து மார்கழி மாதம் ஆரம்பமாவதனாலே மார்கழி மாதம் பூராவும் எப்பவும் வழக்கப்படி திருப்பாவை எத்தனை நேரம் அறிவித்தாலும் நம்முடைய அன்பர்கள் மார்கழி மாதத்தில் திருப்பாவை சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திப்பதனாலே நாளிலிருந்து திருப்பாவை அவதாரிகை, நாளை மறுநாளிலிருந்து திருப்பாவை பாசுரங்களுடைய அனுபவம். ஆக மார்கழி முடிந்து தை பிறந்த பின் மீண்டும் பெரிய திருமொழி விட்ட இடத்திலிருந்து அதன் பிறகு தொடங்கலாம் என்று உத்தேசம். கவிதா சிம்மாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் யாதவேந்திராய மகினீ குணாப்தயே வசுதேவ தனூஜாய வாசுதேவாய மங்களம் விஸ்மாதேவ மயா சர்வம் சாத்திரமக்ராஹி நான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மம நாதாய மங்களம் காவேரி வர்ததாங் காலே காலே வருஷத்வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்கஸ்ரீ ச வர்ததாம் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्याय्येण मार्गेण महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.